Taste the Daily. வணக்கம். நிமிடச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக மதுரை நேரு நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணியின் போது இரும்பு சாரம் உடைந்து விழுந்ததில் மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் சுமார் 8 மணி நேரமாக மின்தடை நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, அந்த பகுதியில் சீரமைப்பு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? எப்போ மின்சாரம் அந்த பகுதிக்கு விநியோகம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க? விக்னேஷ், மதுரை பைபாஸ் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய நேரு நகர் பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் சார்பாக 6 மாடி குடியிருப்புக்கான கட்டுமான பணிகள் கடந்த சில மாதங்களாக நடந்து வந்தன. இந்த நிலையில் இன்று மதியம் பலத்த காற்று வீசின் காரணமாக அந்த கட்டிட பணிக்காக அமைக்கப்பட்ட 42 அடி இரும்பு சாரமானது திடீரென சரிந்து விழுந்தது. இந்த இரும்பு சாரம் சரிந்து விழுந்ததில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் மீது அந்த இரும்பு சாரம் விழுந்ததன் காரணமாக கடந்த 8 மணி நேரத்துக்கும் மேலாக அங்கே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மின்கம்பிகள் முழுவதும் சேதமடைந்து அருந்து தொங்கி இருந்த நிலையில் தற்போது அந்த இரும்பு சாரத்தை அப்புறப்படுத்தி அருந்து விழுந்த அந்த மின்கம்பங்களை மீண்டும் சீர் செய்யும் பணியில் மின்சார வாரிய அதிகாரிகள் கடந்த 8 மணி நேரமாக தற்போது மும்முரமாக வேலை பார்த்து வருகிறார்கள். மின்சாரம் வருவதற்கு இன்னும் தோராயமாக 2-3 மணி நேரம் ஆகும் என்கிற தகவலை மின்சார வாரிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேலாக நேரு நகர், திருவள்ளூர் தெரு, மாடக்குளம், பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த 9 மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரமின்றி பொதுமக்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக விஷயம் சார்ந்திருக்கக்கூடிய கடைகள் வைத்திருப்பவர்களும் மின்சாரம் இல்லாத மிகுந்த ஒரு அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்திற்குள் மின்சாரம் முழுமையாக சீராக வழங்கப்படும் என்கின்ற விஷயத்தை மின்சாரத்துறை வாரியம் சொல்லப்பட்ட அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா. Taste the Daily.